ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனம் என்னை வெறுத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, ஜனம் என்னை வெறுத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும்,
ஜனம் என்னை வெறுத்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. ஜனம் என்னை வெறுத்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும் கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும் கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும் என்ப ராஜா என் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். சங்கீதம் 37:37. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும். நீதிமான்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை எல்லாவித பொல்லாப்பிற்கும் விலக்கி தப்புவிக்கும். துன்மார்க்கர்களோ தங்கள் தீவனையிலே பிடிபடுவார்கள். உத்தமமாய் நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கர்த்தர் தாமே எல்லாவித தீமைக்கும் அசுத்தத்துக்கும் பொல்லாப்புக்கும் கொள்ளை நோய்க்கும் அக்கிரமத்துக்கும் அநீதிக்கும் சத்துருவின் கண்ணிக்கும் பயத்திற்கும் சாப ரோகங்களுக்கும் விலக்கி காப்பார். செம்மையானவர்களுக்கோ தேவனுடைய ஒத்தாசையும் இரக்கமும் தயவும் தேவ கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதும் தாராளமாய் உண்டு. தேவ சித்தத்தின்படி நடக்கிறவர்களுக்கோ அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகளை நிறைவாய் தருவார். மேலும் அவர்களை உச்சிதமான கோதுமையினாலே போஷிப்பார், நன்மையினால் திருப்தி ஆக்குவார். ஆனால் துன்மார்க்கனுக்கும் தேவ ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறவனுக்கும் கீழ்ப்படியாதவனுக்கும் தன் இஷ்டத்துக்கு ஓடுகிறவனுக்கும் தேவ வார்த்தையையும் அபிஷேகத்தையும் மட்டுப்படுத்துகிறவர்களுக்கும் எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. ஆதலால் நம்மை தேவனுக்கு முழுமையாய் அர்ப்பணிப்போம். அவர் பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம். தேவ கிருபையை காத்து கொள்வோம். அப்பொழுது நாம் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. 1 பேதுரு 3:12. எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் முறையோ கையளவு மேகம் தென்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் ஊழியக்காரருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் பொறுமை மிகவும் அவசியமானது. ஜெபித்த உடனே பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். சில குறிப்புகளுக்கு உடனேயும் சில குறிப்புகளுக்கு தாமதமாயும் பதில் கிடைக்கும். அது தேவனை சார்ந்தது. ஆகவே நமக்கு நிதானம், நல் யோசனை, போதக சமர்த்து, ஜெப வாஞ்சை, வேத வாசிப்பு, வேத தியானம், ஆத்துமபாரம், அன்பு, பரிவு இவைகள் யாவும் இருக்க வேண்டிய ஒன்று. மாறாக ஆத்திரமும் அவசரமும் கோபமும் எரிச்சலும் விரோதமும் வைராக்கியமும் பகையும் கூடவே கூடாது. முதலில் நம் வாழ்க்கையில் கர்த்தரின் சித்தம் என்ன என்று திட்டமாய் தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படணும்.
படித்ததை மாத்திரம் வைத்து எதையுமே செய்ய முடியாது. ஜெபமும் வேத அறிவும் உபவாசமும் ஆவியானவரின் வரங்களும் ஒத்தாசையும் மிகவும் அவசியமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசமானது ஊழியக்காரரின் பலனும் நம்பிக்கையுமானது. ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் காட்.